இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். 1 என்று எழுதுகிற பொழுது அது மேல் நோக்கி இருக்கும். ஒரு 5 வருடங்கள் நீங்கள் அங்கு உழைத்திருக்கிறீர்கள். ஒருவர் உங்களை தரக்குறைவாக பேசிவிட்டார் என்பதற்காக, மதிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். அதனால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமைகளும் வீணடிக்கப்படும். அவர்கள் நேர்மை தகராமல் இருப்பதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லவர்களிடத்தில் பழகிற பொழுது நன்மையும், தீயவர்களிடத்தில் பழகிற பொழுது தீமையும் அவர்களுக்கு நடக்கிறது. நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்வதிலிருந்து அந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. 1, 7, 9ஆம் தேதியில் பிறந்தவர்களை நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு நன்மை. இல்லை என்றால் அதிர்ஷ்டமில்லாத வாழ்க்கை துணையாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாவின் கருணையினாலும், இயேசுவின் கருணையினாலும், சிவசக்தியின் கருணையினாலும் பேச துணங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் எண்ணம் போல் வாழ வைக்கும் எண்கணிதம். எண்கணிதத்தில் சூரிய ஆதிக்கத்தில் பிறந்த 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள், அவருடைய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி பேச இருக்கிறோம். இந்த 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். 1 என்று எழுதுகிற பொழுது அது மேல் நோக்கி இருக்கும். நெருப்பு எப்படி எரியும் என்றால் மேல் நோக்கி மட்டுமே எரியும். அது தண்ணீரை போல் பள்ளம் கண்ட இடத்தில் கீழ் நோக்காது. அதுபோல்தான் அவர்களுடைய தன்மை இருக்கும். அதிகாரம், கௌரவம், தலைவணங்காமை, நேர்மை, ஒழுக்கம், எதையும் மறைக்காமை, இப்படி அவர்கள் நேர்மை தகராமல் இருப்பதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லவர்களிடத்தில் பழகிற பொழுது நன்மையும், தீயவர்களிடத்தில் பழகிற பொழுது தீமையும் அவர்களுக்கு நடக்கிறது. மனதில் உள்ளதை ஒழிக்காமல் சொல்லிவிட்டு பல எதிரிகளை அவர் உருவாக்கி கொள்வார்கள். அதனால் நீங்கள் சில இடங்களில் எங்கு சொல்ல வேண்டும், எங்கு சொல்லக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயரும். இது முழுக்க முழுக்க கௌரவம் சார்ந்தது. மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை அவர்கள் ராஜினாமா செய்வார்கள். அதனால் இந்த ஆதிக்கத்தில் பிறப்பவர்கள் கோபத்தையும் உங்களுடைய பிடிவாதத்தையும் குறைத்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய தகுதியை தெரிந்து அதற்கு தகுந்தால் போல் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் வாழ்க்கையை பழகுகிற பொழுது வெற்றி, வளர்ச்சி எல்லாமே பலமாக இருக்கும். இதுதான் உங்கள் பலம். உங்கள் பலகீனம் எது, பலம் எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கௌரவம் இல்லாத இடத்தில் நீங்கள் வேலை செய்ய மாட்டீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால் உங்களுக்கு அந்த கௌரவம் எங்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து முன்கூட்டியே ஆராய்ந்து அதற்குரிய கம்பெனிகள், அதற்குரிய இடங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு உங்களுடைய அறிவுக்கும், உங்களுடைய வளர்ச்சிக்கும், உங்களுடைய திறமைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பலமாக இருக்கும். இல்லை என்றால் எவ்வளோ உழைப்பை நீங்கள் அங்கே போட்டிருந்தாலும், ஒரு 5 வருடங்கள் நீங்கள் அங்கு உழைத்திருக்கிறீர்கள். ஒருவர் உங்களை தரக்குறைவாக பேசிவிட்டார் என்பதற்காக, மதிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். அதனால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமைகளும் வீணடிக்கப்படும் என்பதை, இந்த குணம் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும். இதிலிருந்து உங்களால் முழுமையாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் அதற்குரிய இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய குணம், உங்களுடைய தன்மையாக அது இருக்க வேண்டும். அதை ஆராய்ந்து நீங்கள் வருமுன் காவாதான் வாழ்க்கை தீயில் முன் வைத்த பொருள் போல் கருகும் என்று திருவள்ளுவர் சொல்லுவதைப் போல நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வெற்றிக்கான ரகசியங்கள், எண்கணிதப்படி உங்களுடைய 1ஆம் தேதியில் பிறப்பவர்கள் 1, 10, 19, 28 இந்த 4 தேதிக்கும் இது பலன் ஒத்து வரும். இவர்கள் 8ஆம் தேதி என்றும் 4ஆம் தேதி என்றும் நீங்கள் எதையும் புது காரியங்களை செய்யக்கூடாது. அன்றைக்கு ஒரு பொருளை வாங்குவதிலிருந்து, நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்வதிலிருந்து அந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு வேலை போடுகிற பொழுது தானாக அந்த 8 நாளில் தான் அமையும். அதில் போய் நீங்கள் சேர்ந்தாலும் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கொண்டு 1 வருகின்ற நாளை கண்டுபிடித்து அந்த நாளில் கூட்டினால் 1 வரக்கூடிய நாளை தேர்ந்தெடுப்பது சிறப்பு. அந்த நாளில் நீங்கள் மீண்டும் வேலையை தொடங்குகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது வெற்றியை அளிக்கும். ஆனால் 8ம் நாளும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 8ஆம் தேதியிலும் 4ஆம் தேதியிலும் நடக்கும். ஆனால் நீங்களாக போய் செய்யக்கூடிய திருமணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குதல், வேலைக்கு சேருதல், வீடு கட்டுதல், இப்படி எல்லா விஷயங்களையும் 8 என்ற எண்ணை தவிர்த்து விட்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது உங்களுக்கு வளர்ச்சி பலமாக இருக்கும். உங்களுக்கு நகை அணிய உங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் நீங்கள் தங்க நகை 1 கிராமாவது உங்களிடத்தில் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அதை அணிகிற பொழுது உங்களுக்கு வளர்ச்சி பலமாக இருக்கும்.
உங்களுடைய நிறங்களில் நீங்கள் மஞ்சள் நிறத்தை அதிகமாக, மஞ்சள் நிறத்தில் எப்படிப்பட்ட மஞ்சளாக இருந்தாலும் லேஸ் மஞ்சளிலிருந்து திக் மஞ்சள் வரலும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இந்த குறிப்புகளை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொழுது உங்கள் வாழ்க்கை மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பவர்களையானால் 8-4 வருகின்ற தேதிகளில் தேர்ந்தெடுக்கலாம். தவிர்க்க வேண்டியது 1, 7, 9ஆம் தேதியில் பிறந்தவர்களை நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு நன்மை. இல்லை என்றால் அதிர்ஷ்டமில்லாத வாழ்க்கை துணையாக அவர்கள் மாறிவிடுவார்கள். இதை தெரிந்து நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை சூரியனை போல் பிரகாசிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே.